பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஜீசஸ் க்ரூசிஃபிக்ஷன் இஸ் குட் நியூஸ், இயேசுவின் சிலுவை மரணம் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஜீசஸ் க்ரூசிஃபிக்ஷன், இயேசுவின் சிலுவை மரணம் எப்படி அது ஒரு நற்செய்தி? அது துயர செய்தி ஆச்சே, அது பேட் நியூஸ் ஆச்சே அப்படின்னு தான் யோசிக்க தோணும். ஈவன் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த நாளை திருச்சபையில் நம்ம அனுசரிக்கிறோம். அதை கூட நம்ம பேட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்வது கிடையாது, குட் ஃப்ரைடே அப்படின்னு தான் சொல்வோம். பெரிய வெள்ளி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்வோம். ஏன் இது குட் நியூஸ்? ஆக்சுவலாக இந்த க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் இருக்குல்ல, அதுதான் இஸ் த ஹார்ட் ஆஃப் த காஸ்பல். அதாவது சுவிசேஷம், நற்செய்தியின் மையத்தில் இருக்கக்கூடியது இயேசுவின் சிலுவை மரணம். இன்றைக்கு அது எப்படி நற்செய்தி? அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 49ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 33ஆம் வசனம், கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும், அதாவது இயேசுவானவரையும், அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். சிலுவைகளில் அறைந்தார்கள். இந்த சிலுவை மரணம் அப்படின்னு சொல்லும்போது இது அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ல, அதுவும் ரோமர்கள் காலத்துல இது ஒரு கொடுமையான தண்டனையாக காணப்பட்டது. ஸ்லோ டெத், இந்த சிலுவை மரணம் அப்படின்னு சொல்லும்போது இதுல படிப்படியாக மெதுவாக அவர்கள் மரணத்துக்குள்ளாவார்கள். அது மாத்திரமல்ல, இது கொஞ்சம் ஷேம்ஃபுல் டெத். சிலுவை மரணம் என்பது ஒரு அவமானம், ஷேம்ஃபுல் டெத். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இயேசுவானவர் இதை தடுத்திருக்கலாமே, இயேசுவானவரால் இதை தடுக்க முடியலையா அப்படின்லாம் நம்ம யோசிக்க தோணும். ஆனா இயேசுவானவர் தன்னை சிலுவையில மரிக்கும்படியாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். வாலண்டியரா, தன்னார்வமாக ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 17-18ஆம் வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். இது ஏதோ பிதா இயேசுவானவரை கட்டாயப்படுத்தியதுனால இயேசுவானவர் சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். பிலாத்து எடுத்துக்கொள்ள முடியாது, ஏரோது எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாய் இருந்த வேத பாரகர்கள், மூப்பர்கள், இவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இயேசுவானவர் மனப்பூர்வமாக தன்னை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் தன்னையே நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக ஒப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தேவனுடைய கோபாக்கினை அது யார் பாவம் செய்தார்களோ, யார் தவறு செய்தார்களோ
அவர்கள் மீது வர வேண்டும். ஆனால் இயேசுவானவர் இந்த இடத்துல let it fall on me, அது என் மீது விழட்டும் அப்படின்னு சொல்லி சிலுவையில் தன்னையே மரிப்பதற்காக ஒப்பு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்றால், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சகித்தார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தேவ கோபாக்கினை அவர் மேல் வந்தது, இயேசுவின் மேல் வந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இயேசுவானவர் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்கிறார். தேவ கோபாக்கினையை தன் மீது வரும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த இடத்துல வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். குற்றமே செய்யாதவர், ஈவன் பிலாத்து கூட 3வது தடவை 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, வேதபாரகர்கள் ஆசாரியர்கள் அவர்களை நோக்கி என்ன சொல்றா அப்படின்னா, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். 3 தடவை ட்ரை பண்றான் பிலாத்து கூட. குற்றமே செய்யாதவர் குற்றம் செய்த 2 குற்றவாளிகள் மத்தியில இயேசுவானவரை சிலுவையில் அறையிறாங்க. ஏசாயா 53 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். தேவனுடைய வசனம், தேவனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடக்கிறது. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா 34ஆம் வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Jesus' crucifixion is good news. இயேசுவின் சிலுவை மரணம் ஒரு நற்செய்தி. ஏனென்றால் முதலாவது he offers forgiveness to sinners. அவர் பாவிகளுக்கு மன்னிப்பை அளிக்கிறார், பாவிகளுக்கு மன்னிப்பை அளிக்கிறார். ஆகவே இது நற்செய்தி. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட இயேசுவானவர் பிதாவை நோக்கி, ஏன் பிதாவை நோக்கி? இவர் ஜெபிப்பதை அவர் கேட்டு பதில் கொடுப்பார். அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும். ஒருவேளை இந்த இடத்துல போர் சேவகர்கள், அவங்க தான் சிலுவைக்கு பக்கத்துல இருந்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த போர் சேவகர்களை மன்னியும் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபரை சொல்லாமல் பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருப்பது எதை காண்பிக்கிறது என்றால், போர் சேவகர்கள் மட்டுமல்ல, அதே போல அந்த போர் சேவகர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் மட்டும் இல்லை, இயேசுவை சிலுவையில மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து மட்டும் அல்ல, ஏரோது மட்டும் அல்ல, அதே போல வேதபாரகர்கள், பரிசேயர்கள், மூப்பர்கள், இவர்கள் மட்டுமல்ல, அத்தனை பேரையும் மன்னியும் அப்படின்னு சொல்லி சிலுவையில் பிதாவிடம் கேட்டுக்கொள்கிறார். பிதா நிச்சயமாக இதற்கு பதில் கொடுக்க போகிறார். ஏன்னா இயேசுவானவர் கேட்பதெல்லாம் அவர் கொடுப்பதாக நாம் வாசிக்கிறோம். இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே
இயேசுவானவர் சிலுவையில் ஃபஸ்ட்டு அவர் மன்னிப்பை கொடுக்கிற கடவுளாக நாம் பார்க்கிறோம். அவர் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர். ஏசாயா 55 அதிகாரத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஏசாயா 55:7 அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, மன்னிக்கிறதற்கு அவர் விருப்பமாய் இருக்கிறார். இந்த இடத்துல ஒருவேளை இதற்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, 2 குற்றவாளிகள்ல ஒரு குற்றவாளி இவ்விதமாக கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். நிச்சயமாகவே இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது முதலாவது சொன்ன இந்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த ஒரு கல்லனுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நல்ல ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த குற்றவாளி அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறான். இது மட்டும் இல்லை, இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் 47 வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் இயேசு நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த 100க்கு அதிபதி கூட நிச்சயமாகவே இயேசுவானவர் சிலுவையில் தனக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னியும் என்று கேட்பதின் மூலமாக கூட ஒருவேளை இயேசுவானவர் நீதிமான் அப்படின்னு சொல்லி மகிமைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். செகண்ட் வேர்ல்ட் வாரில் பேர்ல் ஹார்பர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பேர்ல் ஹார்பரை ஜப்பான் தாக்குறாங்க. அவர்கள் தாக்குனதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு டேமேஜ். ஸோ அமெரிக்கா இதற்கு திரும்ப ரிட்டாலியேட், திரும்ப பதில் கொடுக்க விரும்பினாங்க. ஸோ என்ன செய்தாங்கன்னா, இங்கேருந்து விமானப்படை வீரர்களை அனுப்பி ஜப்பானை தாக்குறாங்க. அதில் ஒருவர், அவர் பேர் ஜேக்கப். அவர் அந்த விமானப்படைகளில் ஒருத்தராக ஒரு கேப்டனாக போகிறார். அப்படி அந்த ஜப்பானை தாக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஜேக்கபையும் இன்னும் ஒரு சில பேரையும் அவங்க பிடித்து கொள்கிறாங்க. ஸோ பிடித்து கொண்டு ஜப்பானில் சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. பலவிதமான சித்திரவதைக்கு உள்ளாகிறார். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், சிறைச்சாலையில் தனிமையாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த ஜேக்கப் ஒரு கிறிஸ்தவர், ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட வேதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவராக இல்லை. அந்த ஜெயிலில் நிறைய புக்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பைபிளை பார்க்குறார். பைபிளை பார்த்த உடனே அந்த பைபிளில் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பைபிளை வாசித்து கொண்டிருக்கும்போது ரோமர்கள் நிருபம் 10 அதிகாரம் அதில் 9 ரோமர் 10:9 அதை வாசிக்கும்போது இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இருதயத்தில் விசுவாசித்து நாவினால இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு போர் முடிந்து போகிறது. அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு வராரு. ஆனால் ஃபியூ இயர்ஸில் ஜப்பானுக்கு இந்த ஜேக்கப் திரும்ப ஒரு மிஷனரியாக போகிறார். 30 years மிஷனரியாக ஜப்பானுக்கு செல்கிறார். அந்த டைமில் நிறைய இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்கிறாரு. குறிப்பாக ஐ வாஸ் அ பிரிசனர் இன் ஜப்பான், நான் ஜப்பானில் கைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்ட், ஒரு கைப்பிரதியை பிரிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 லட்சம் காப்பீஸை பிரிண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த ட்ராக்ட் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் ஒரு நாள் ஒருத்தர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ட்ராக்டை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணலை. ஆனால் இது ஒரு அமெரிக்கன் கேப்டன் எழுதினது அப்படின்னு சொல்லி
தெரிந்து கொண்ட பிறகு அதை வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு இவருக்கும் பைபிள் படிக்கணும்னு ஒரு ஆசை. இவர் அந்த பைபிளில் படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பைபிளில் படிக்கும்போது இந்த பகுதிக்கு வரும்போது இயேசுவானவர் சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அந்த பகுதிக்கு வரும்போது இவர் இயேசுவானவர் இப்படி மன்னிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து இவரும் தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவராக மாறுகிறார். அதற்கு பிறகு இவர் இந்த மிஷனரியை தொடர்பு கொண்டு இந்த மிஷனரியோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறவராக காணப்பட்டார். இந்த நபர் வேறு யாரும் இல்லை, அந்த பேர்ல் ஆர்பரை தாக்குனாங்கல்ல, அந்த தாக்குன அந்த வீரர்களுக்கு தலைவனாக இருந்தவன் தான் இந்த நபர். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசுவானவர் சிலுவையில் தொங்கும்போது கூட மன்னிப்பை கொடுக்கிறவராக காணப்பட்டார். ஆகவே தான் இது குட் நியூஸ். ரெண்டாவது, இது எதனால குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, he offers heaven to the repentant. அவர் மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோகத்தை கொடுக்கிறார். அவர் பாவிகளுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அடுத்தது மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோகத்தை கொடுக்கிறார். இதை குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 39ஆம் வசனம், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆனா அதே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு குற்றவாளி. ஆனா மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரதான ஆசாரியர்கள் நிந்தித்தது போல, வேதபாரகர்கள் நிந்தித்தது போல, போசேவர்கள் நிந்தித்தது போல நிந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது உண்மையிலேயே இயேசுவானவர் சிலுவையில் மன்னிப்பை கொடுக்கிறவராக அதை பார்த்த உடனே அடுத்த ஒரு கல்லன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, 41ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த கல்லன் உண்மையிலேயே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அதுவும் சிலுவையின் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இவன் யார் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை இவன் கூட இந்த ரோமர்களை எதிர்த்து போராடினவனாக இருக்கலாம். ரோமர்கள் செய்யக்கூடிய காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இருக்கலாம். இல்லைன்னா யூத சபை தலைவர்களுக்கு எதிராக செயல்பட்டவனாகவும் இருக்கலாம். நமக்கு தெரியல. ஆனால் இந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் இவன் இதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனால் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்குறான். அதற்கு பிறகு அடியனை உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒருவேளை யோசிப்பீங்க, இயேசுவானவர் மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோகத்தை கொடுக்கிறார். இங்கே இம்மீடியட்டா இயேசுவானவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்குன்னு சொல்றாரு, என்னுடனே கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு, பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவேன்னு சொல்லி சொல்றார். பயங்கரமான ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிறார். ஆனா இவன் மனம் திரும்பினானா? இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அவன் அந்த இன்னொரு கல்லனுக்கு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளிலிருந்து உண்மையிலேயே இந்த கல்லன்
மனம் திரும்பியவன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். அதை பார்க்கலாமா? 5 காரியத்தை அவன் சொல்றான். நம்பர் 1 என்ன சொல்றான்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஸோ இந்த அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த கள்ளன் இந்த இடத்துல தேவனுக்கு பயப்படுகிறவனாக நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பதன் மூலமாக இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஸோ தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளுகிறான். தன்னுடைய தவறுக்கு தான் தண்டனை அப்படின்றத அவன் உணர்கிறான். ஓகே, இது மனம் திரும்புவதற்கு ஆன ஒரு காரணம். 3வது நீங்க பார்த்தீங்கன்னா, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. ஸோ இயேசுவானவரை குறித்து சொல்லும்போது இவர் ஒண்ணுமே தவறான காரியம் செய்யலையே. எப்படி பிலாத்து இயேசுவானவரை ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரோ அதே போலதான் இந்த கள்ளனும் பார்க்கறான். ஸோ 3வது அவன் பார்த்தது இயேசுவானவரை ஒரு குற்றவாளியாய் பார்க்கல. அடுத்தது 42ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசுவை நோக்கி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆண்டவரே, லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ ஏற்றுக்கொள்ளுறான். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நம்ம இங்க பார்க்கிறோம். கடைசியில உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறான். இந்த கேட்டுக்கொள்வது அவனுடைய தாழ்மை, அவனுடைய ஒரு இவன் நம்பிக்கை. கண்டிப்பாக இவர் ராஜாவாக வரப்போகிறார். இவன் சிலுவையில் இவர் யூதருடைய ராஜான் எழுதப்பட்டிருக்கு. இவர் ராஜாவாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இயேசுவானவர் உடனடியாக அவனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். ஒருவேளை யோசிக்கலாம், இங்க பரதீசில் அப்படின்னு தானே இருக்குது, ஹெவன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏனெனில் பவுல் சொல்றாரு, இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், உயிரோடு இருப்பது இல்லைன்னா மரிப்பது, இந்த 2 நாளும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேகத்தை விட்டு பிரிந்தா உடனே கிறிஸ்துவுடனே இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல இம்மீடியட்டா போயிடும். ஆனா இயேசுவானவர் திரும்ப வரும்போது தான் நமக்கு மகிமையான சரீரத்தை கொடுத்து நாம் அவரோடு என்றைக்கும் இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை தருவார். ஆனால் மரித்த உடனே நம்முடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி செல்லுகிறது. இதை குறித்து ஈவன் 2 கொரிந்தியர் 5:8 வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். இந்த தேகத்தை விட்டு நம்ம போனா இம்மீடியட்டா கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஸோ இந்த பரதீசில் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சமூகத்துல இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட முதலாவது மன்னிப்பை கொடுக்கிறார். அடுத்தது பரலோகத்தை கொடுக்கிறவராக நாம் பார்க்கிறோம். இந்த கல்லன் இதை குறித்து காலின் ஸ்மித் அவர்கள் ரொம்ப அருமையாக ஹெவன் ஹவ் ஐ காட் ஹியர், பரலோகம் நான் எப்படி இங்கு வந்தேன், சிலுவையில் தொங்கின கல்லனின் கதை அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதை நாங்கள் ஒரு ஃபில்மாக தமிழ்லையும் ஹிந்திலையும் வெளியிட்டிருக்கிறோம். காஸ்பல் லைஃப் ரீசோர்ஸஸ் வெப்சைட் போனீங்கன்னா இந்த ஃபில்மை பார்க்கலாம். தமிழ்லையும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. ஹிந்தி தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம், தமிழில் நீங்கள் அதை பார்க்கலாம். 1 hour ஃபில்ம். இந்த குட் ஃப்ரைடே, இந்த பேஷன் வீக்கில், இந்த டைமில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபில்ம். அது மாத்திரம் இல்லை, இந்த கதையை ஒரு கிராஃபிக் நாவலாக ஒரு 48 பேஜஸ் அதை ஒரு புக்காக எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதை கூட நீங்கள் வாசிக்கலாம். குறிப்பாக யங் பீப்புளுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி, இந்த பரலோக ஆசீர்வாதத்தை எப்படி
இந்த சிலுவையில் தொங்கின கள்ளன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இயேசு மன்னிப்பை கொடுத்தது இந்த கள்ளனுக்கு மட்டும் இல்லை, ஈவன் 100க்கு அதிபதிக்கு கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கடைசி 3 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த இடத்துல பிலீவிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஒரு பதில், எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்க கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ். மன்னிப்பை கொடுக்கிறவர், பரலோகத்தை கொடுக்கக்கூடியவர், அதை விசுவாசிக்க கூடிய ஒரு நபராக இந்த 100க்கு அதிபதி காணப்படுகிறான். அடுத்தது ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்குறோம். என்ன ரெஸ்பான்ஸ்னா, இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலே அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். இது an emotional ரெஸ்பான்ஸ், உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பதில். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின்சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இது ஸ்பெக்டேட்டர் ரெஸ்பான்ஸ், பார்வையாளர்கள் அவர்களுடைய பதில். இன்றைக்கு இயேசுவானவர் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக சிலுவையில் தன்னையே மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறைவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தலின் மூலமாக கூட நமக்கு மன்னிப்பையும் அதே போல பரலோக வாழ்வையும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். இந்த 3 ரெஸ்பான்ஸில் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸாக இருக்க போகுது? இந்த 100க்கு அதிபதி போல விசுவாசிக்கக்கூடிய ரெஸ்பான்ஸா, இல்லைன்னா பரிதாபப்படக்கூடிய விதத்தில், உணர்ச்சி வசப்படக்கூடிய விதத்தில் இயேசுவானவர் இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுவிடக்கூடிய ரெஸ்பான்ஸா, இல்லைன்னா பார்க்குறோம், பார்த்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெக்டேட்டர் அதற்குரிய ரெஸ்பான்ஸாக இருக்க போதா? அந்த ஜேக்கப், அவரை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசுவானவரை விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்து இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறான். அதன் மூலமாக அவருடைய கைப்பிரதி டிராக்டை பார்த்து அந்த கேப்டன் அவன் இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறான். குறிப்பாக இந்த வசனம், பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இயேசு மன்னிக்கிறவர், பரலோக வாழ்வை கொடுக்கிறவர். ஒன்றும் இல்லை, இந்த ஜேக்கப் மாதிரி நம்ம இயேசுவானவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கை செய்யும்போது அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கொடுக்கக்கூடிய மன்னிப்பையும் அவர் கொடுக்கக்கூடிய பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்கிறோம். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் லூக்கா 24ஆம் அதிகாரத்திலிருந்து ஜீசஸ் ரெசரக்ஷன் இஸ் குட் நியூஸ், இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.